Hi guys, it's Joshua here. இன்னைக்கு வந்துட்டு Blender அனிமேஷன் சாஃப்ட்வேரில் ஆப்ஜெக்ட் மூடில் இருக்கிற டூல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ஓகே, இப்போ Blender ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு இதான் ஆப்ஜெக்ட் மூடு நீங்கள் இருக்கா. இதில் வந்துட்டு டோட்டலாக ஒரு 6 மூட்ஸ் இருக்குது. இதில் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறது வந்துட்டு ஆப்ஜெக்ட் மூட் அண்ட் எடிட் மூடாக தான் இருக்கும். ஸ்கல்ப்ட் மூட் வந்துட்டு இந்த மனுஷங்க ப்ரோட்டேட் பண்ணுறவங்க அந்த மாதிரி ஆளுங்க யூஸ் பண்ணுறது தான் வந்துட்டு ஸ்கல்ப்ட் மூட். மோஸ்ட்லி வந்து நம்ம எடிட் அண்ட் ஆப்ஜெக்ட் மூட் தான் எல்லாம் யூஸ் பண்ண அந்த மாடல் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதான் செலக்ட் பாக்ஸ். இது வந்துட்டு எதுக்குன்னா ஒரு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுறதுக்கு, இந்த வேர்ல்டுக்குள்ளார இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்ம இந்த செலக்ட் பாக்ஸ்ங்கிற டூலை யூஸ் பண்ணுவோம். தென் வந்துட்டு கர்சர் வந்துட்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஆப்ஜெக்ட் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட்குள்ளார வந்துட்டு ஒரு ப்ளஸ் வித் சர்க்கிள் மாதிரி இருக்குல்ல, இதை தான் வந்துட்டு கர்சர்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு எப்போவுமே ஒரு ஆப்ஜெக்டோட ஒரிஜின் வந்துட்டு இந்த ஆரஞ்சு கலர் டாட் தெரியுதுல்ல, இதான் ஒரிஜின். இது வந்துட்டு எப்படி பார்த்தாலும் அந்த ஆப்ஜெக்டோட மிடில் தான் தெரியும். இந்த கர்சர் வந்துட்டு எங்கே வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துல தான் இந்த ஆப்ஜெக்டோட ஒரிஜின் வந்துட்டு வரும். இப்போ வந்துட்டு நான் இந்த கர்சர் எடுத்து இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்துட்டு நான் இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் கொண்டு வரேன்னா அந்த ஆப்ஜெக்டோட ஒரிஜின் வந்துட்டு இந்த கர்சர் எங்கே இருக்கோ அந்த இடத்துல வந்துட்டு ப்ளேஸ் ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு ஆப்ஜெக்ட் அதே இடத்துல வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கிள் ஆட் பண்ணால் அந்த சர்க்கிளோட ஒரிஜினோட அந்த சர்க்கிளும் சேர்ந்து இங்கே இடத்துக்கு வந்துடுச்சு. இதுக்கு தான் வந்துட்டு கர்சர் யூஸ் பண்ணுவாங்க. தென் வந்துட்டு இது மூவ் டூல் வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம எந்த ஆக்சிஸில் மூவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த ஆக்சிஸில் மூவ் பண்ணுறதுக்காக இந்த மூவ் டூல் யூஸ் பண்ணுவோம். இது வந்துட்டு டோட்டலாக இந்த பிளெண்டரில் 3 ஆக்சிஸ் இருக்குது, Z, Y அண்ட் X. Z ஆக்சிஸ் வந்துட்டு அப் அண்ட் டவுன், X ஆக்சிஸ் வந்துட்டு ரைட் அண்ட் லெஃப்ட், Y ஆக்சிஸ் வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக். இல்லைனா X ஆக்சிஸ் கூட ஃப்ரண்ட் அண்ட் பேக்னு வச்சுக்கலாம், Y ஆக்சிஸ் ரைட் அண்ட் லெஃப்ட்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு நான் மூவ் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்துட்டு நான் Z ஆக்சிஸில் மூவ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இதுக்கான ஷார்ட் கீ உங்களுக்கு நான் சொல்கிறேன். வந்து Z ஆக்சிஸில் நான் மூவ் பண்ணி காட்டுறேன் அப் அண்ட் டவுன். இது இந்த ரெட் கலர் வந்துட்டு எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ வந்துட்டு எக்ஸ் ஆக்சிஸில் மூவ் பண்ணுறேன் லெஃப்ட் அண்ட் ரைட். இப்போ வந்துட்டு நான் அப்படியே ஒய் ஆக்சிஸ் பக்கம் திருப்பிட்டேன்னா ஒய் ஆக்சிஸ் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ வந்துட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் ஆர்எல்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அந்த மாதிரி வச்சுப்போம். ஓகே, இதுக்கான ஷார்ட் கீ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் அப்படிங்கிற டூல் செலக்ட் பண்ணிக்குவோம். இப்போ வந்து ஷார்ட் கீ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஜி வந்துட்டு மூவ். இப்போ நீங்கள் இதை எந்த மூணு அழுத்திட்டு இதை நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா எந்த ஆக்சிஸில் இந்த ஆக்சிஸ்னா இல்லை எப்படி வேணால் மூவ் ஆகும். இப்போ வந்துட்டு இது உங்களுக்கு ஒய் ஆக்சிஸில் தான் மூவ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒய் ஜி ப்ளஸ் ஒய் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஒய் ஆக்சிஸில் மட்டும் மூவ் ஆகும். ஜி ப்ளஸ் எக்ஸ்ன்னு எழுதுனீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும் மூவ் ஆகும். இல்லை எனக்கு அப் அண்ட் டவுன் போனோம் அப்படின்னா ஜி ப்ளஸ் ஜெட் அப்படின்னு எழுதிங்கன்னா அப் அண்ட் டவுன் போகும். மூவ் டூலுக்கு வந்துட்டு நீங்கள் ஜிங்கிற ஷார்ட் கீ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் யூஸ் பண்ணுற ஷார்ட் கீஸில் இந்த சைடு வந்துக்கோ, செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம ரொட்டேட்டுங்கிற டூல் செலக்ட் பண்ணுவோம். ரொட்டேட்டுங்கிற டூல் செலக்ட் பண்ணியாச்சு. இது சேம் ஆஸ் இட் இஸ் எக்ஸ், ஒய் அண்ட் ஜெட் மூணு ஆக்சிஸ்லையும் நம்ம ரொட்டேட் பண்ணலாம். இல்லை காமனாக ரொட்டேட் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் காமனாக ரொட்டேட் பண்ணிக்கலாம். இந்த ஒயிட் கலர் லைன் வந்துட்டு காமனாக ரொட்டேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது. இப்போ வந்துட்டு நான் எக்ஸ் ஆக்சிஸில் மூவ் பண்ணுறேன். தென் வந்துட்டு ஒய் ஆக்சிஸில் மூவ் பண்ணி காட்டுறேன். இப்போ ஜெட் ஆக்சிஸ்னால் இப்படி. ஓகே, இதே ரொட்டேஷன் வந்துட்டு நீங்கள் ஷார்ட் கீ யூஸ் பண்ணி பண்ணலாம். அது வந்துட்டு என்ன ரொட்டேஷன், இப்போ ஜெட் ஆக்சிஸில் வச்சுட்டு நான் வந்துட்டு ஜெட் ஆக்சிஸில் இது ரொட்டேட் பண்ணலாம். என்னென்னா ஆறுன்னு அழுத்தினா போதும். நீங்கள் எந்த ஆக்சிஸில் வச்சுருக்கீங்களோ அந்த ஆக்சிஸ் வந்துட்டு பேஸ் பண்ணி நம்ம ரொட்டேட் பண்ணலாம். இதுக்கு வந்துட்டு ஆர் ப்ளஸ் ஜெட்டு எக்ஸ் ஒயின்லாம் அழுத்தணும்னு எந்த அவசியமும் கிடையாது. இல்லை எனக்கு எக்ஸ் ஆக்சிஸில் இது பண்ணச்சுன்னா நீங்கள் அப்படி ரொட்டேட் பண்ணணும்னு பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு ஜெட் ஆக்சிஸில் இது மூவ் ஆகிட்டுருக்கு, ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. நான் அதை அப்படியே எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மாற்றுறேன். இப்போ வந்துட்டு எக்ஸ் ஆக்சிஸில் ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் வச்சுட்டு இப்போ வந்துட்டு இதை எக்ஸ் ஆக்சிஸில் நான் ரொட்டேட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இதே வந்துட்டு நான் ஒய் ஆக்சிஸில் ரொட்டேட் பண்ணால் ஆர் ப்ளஸ் ஒய் அப்படின்னு எடுத்துனா ஒய் ஆக்சிஸில் இப்போ இது ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. இதான் வந்துட்டு ரொட்டேஷன் டூ.
ஓகே, இப்போ வந்துட்டு ஸ்கேல் டூல் போகலாம். ஸ்கேல் டூல் வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்டோட சைஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. சேம் எக்ஸ் ஒய் அண்ட் ஜெட் 3 ஆக்சிஸில் நம்ம தனித்தனியாக ஸ்கேல் பண்ணலாம். இப்போ வந்துட்டு அப் டு டவுன் ஸ்கேல் பண்ணலாம், அப்புறம் ரைட் டு லெஃப்ட் ஸ்கேல் பண்ணலாம், தென் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்கேல் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேல் பண்ணிட்டோம், 3 ஆக்சிஸில் ஸ்கேல் பண்ணி காமிச்சிட்டேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா எஸ் அழுத்திட்டு இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் இந்த ஸ்கேல் டூல் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம ஆப்ஜெக்ட் டூல் போயிடும். ஆப்ஜெக்ட் டூல் போயிட்டு ஸ்கேல் டூல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நார்மல் கொண்டு வந்துடலாம், கியூப் மாதிரி. ஓகே, இப்போ இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணியாச்சு கியூபை. இப்போ நான் எஸ் அழுத்துறேன், தென் ஜெட் அழுத்தினேன்னா இப்போ வந்துட்டு ஜெட் ஆக்சிஸில் ஸ்கேல் ஆகும். அதே மாதிரி எஸ் அழுத்தி எக்ஸ் அழுத்தினேன்னா எக்ஸ் ஆக்சிஸில் ஸ்கேல் ஆகும். லைக்வைஸ் எஸ் அழுத்தி ஒய் அழுத்தினேன்னா ஒய் ஆக்சிஸில் ஸ்கேல் ஆகும். ஸோ வந்துட்டு இதுதான் ரொட்டேஷன் யூஸ் பண்ணுறது. அனோட்டேஷன் பென்சில் வந்துட்டு நம்ம ஒரு ஒர்க் பண்ணுறோம்னா அந்த ஒர்க்கு அந்த க்யூப்பில் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஃபரன்ஸ்க்கு நம்ம ஏதாவது ட்ரா பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்துட்டு இப்போ வந்துட்டு இது இந்த சைடு இந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா ஒரு சர்க்கிள் மாதிரி போடுறது, இந்த சைடு வந்து 2 சர்க்கிள் மட்டும் மேலே வரணும், அந்த மாதிரி ஒரு எடிட்டிங் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு நம்ம இந்த க்யூப்பில் ட்ரா பண்ணி வச்சுட்டு ரெஃபரன்ஸ்க்கு வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ஒர்க் பண்ணலாம். தென் வந்துட்டு மெஷர் டூல் எதுக்கு யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஏதாவது ஒர்க்கு அந்த ஆஃபீஸ் ஒர்க் ரிலேட்டடாக போயிட்டோம்னா இவங்க வந்துட்டு என்ன கேட்பான்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட மீட்டர் அளவில் கொடுத்துட்டு அந்த அளவில் 3D மாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ வந்துட்டு நம்ம அதுக்கு அந்த அளவை கரெக்டாக கால்குலேட் பண்ணுறதுக்கு அந்த அளவு எடுத்துக்கிறதுக்கு வந்துட்டு இந்த விஷயத்த யூஸ் பண்ணிக்கலாம். மெஷர் டூல் வச்சு நம்ம ஸ்கேல் பண்ணிக்கலாம், எவ்வளோ அளவில் செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எவ்வளோ அளவில் செய்கிறோம்னு சொல்லி ஸ்கேல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆப்ஜெக்டை கேட்ட அளவில் டிசைன் பண்ணிவிட்டு தென் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்துட்டு ஸ்கேல் டூல் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ ஆப்ஜெக்ட் மோடில் இருக்கிற எல்லா ஒர்க்கும் எல்லா டூல்ஸையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அடுத்த வீடியோவில் மெனு பாக்ஸில் என்னென்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸ்டே டியூன்.